2 லட்சம் இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 2 லட்சம் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை திமுகவுடைய கமிஷன் அரசியலால் அது இல்லாமல் போயிருக்கு, கிடைக்காம போயிருக்கு. சிஎம் விஜய் அவர்களுடைய 52வது பிறந்தநாள் விழா சிவகாசியில் நடந்தபோது அங்கே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசும்போது தான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமையை இந்த திமுக அரசு செஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆதாரத்துடன் நான் சொல்கிறேன், என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஆர்பி ராஜா அவர் தான் கடந்த திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு அப்புறம் தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். நம்ம டிஆர் பாலுவுடைய பையன், மன்னார்குடியில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளும் கூட. இந்த டிஆர்பி ராஜாவும் அப்புறம் அவர் ரொம்ப அன்பாக, உண்மையான தம்பியாக இல்லைனாலும் எனது அன்பு தம்பி, அன்பு சகோதரன் அப்படின்னு கட்டி அணைச்சி பாசத்தை தழுவுற அன்பில் மகேஷ், கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய 2 லட்சம் வேலை வாய்ப்பை இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. கமிஷன் கேட்டு கிட்டத்தட்ட 25 மிகப்பெரிய நிறுவனங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அவங்களுடைய முதலீட்டை கொண்டு வந்து போடுறதுக்கு, அவங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக வந்தபோது இவங்க கேட்ட அந்த கமிஷன், அது தாங்கிக்க முடியாத அளவுக்கு அந்த கமிஷன் இருந்ததுனால, அந்த கொடுமையை தாங்க முடியாததுனால அந்த முதலீட்டாளர்கள்லாம் நேராக எங்கே போயிருக்கிறாங்க, ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போய் அங்கே முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை தமிழ்நாட்டுக்கு இவங்க செஞ்சது. இப்போ இதெல்லாம் ஆதாரத்துடன் நான் வெளியிடுகிறேன் அப்படின்னு, கண்டிப்பாக வெளியிடுவேன் அப்படின்னு இப்போ தாவேகா அரசுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கிற கீர்த்தனா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிறைய கிரிமினல்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பல கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, பல அடாவடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் இப்போது திமுக சொல்கிறாங்களே. ஒரு மாநிலத்தில் ரவுடிகளும் சமூக விரோதிகளும் பெருகுவதற்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்கும் தெரியும் இல்லையா? என்னவா இருக்கும்? தொழில் இல்லாமை தான் ஒரு மாநிலத்தில் சமூக விரோதிகளையும் இந்த மாதிரி ரவுடிகளையெல்லாம் உருவாக்கும். அப்போது இந்த 2 லட்சம் பேருக்கு வேலை ஒருவேளை அந்த திமுக அரசு டைமில் கிடச்சிருந்ததுன்னா, இவங்க இந்த கமிஷன்லாம் கேட்காம முதலீட்டாளர்கள்லாம் 25 முதலீட்டாளர்கள், 25 மிகப்பெரிய நிறுவனங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கி இருந்தாங்கன்னா, அதன் மூலமாக பல இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு, லட்சக்கணக்கில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா, இப்போ இந்த மாதிரி சமூக விரோதிகள், இந்த வேலை இல்லாமையால் தானே நிறைய ரவுடிங்கெல்லாம் உருவாகிறாங்க. பல குற்றங்களும் நடப்பதற்கு காரணம் வேலை இல்லாதவன், அவன் வந்து வேறு தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறான். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இப்போது இவங்க சொல்கிறாங்களே இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு, அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதே போன ஆட்சியில் இந்த மாதிரி பல இளைஞர்களுக்கும் கிடைக்க வேண்டிய அந்த வேலை இவங்க கமிஷன் மூலமாக, இந்த அண்ணன் தம்பிங்க டிஆர்பி ராஜா அப்புறம் அன்பில் மகேஷ் இவங்களுடைய அந்த பணத்தாசை தான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இப்போ பல குற்றங்களும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் பல விதத்தில் இந்த குற்றங்கள் நடக்காமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் இந்த மாதிரி 2 அமைச்சர்கள் செஞ்ச தவறால் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கு பாருங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டை எல்லாம் கீர்த்தனா வச்சுருக்கிறாங்க. அதை கண்டிப்பாக நான் ஆதாரத்துடன் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம், இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு நாள் இந்த குற்றங்களை அவங்க ஆதாரத்துடன் நிரூபிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படி நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மிக கடுமையான நடவடிக்கைகள் இவங்க மேலே எடுத்தே ஆகணும். அப்புறம் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காரு. அதிர்ச்சியான செய்தி அப்படின்போது அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேணால் அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அது பெரிய ஒரு செய்தியே கிடையாது. ஏன்னா அது ஏற்கனவே அவங்க உணர்ந்த ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, இனிமே திமுக அதிமுக அப்படின்னு தனித்தனி கட்சியாக இல்லாமல் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு கட்சியாக செயல்பட போகிறாங்க. அதாவது இனிமேல் திமுக அப்படின்ற ஒரு கட்சி கிடையாது, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி கிடையாது, இணைஞ்ச ஒரு திமுக அப்படின்ற ஏதோ ஒரு பேரில் இனிமேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இனிமேல் எலெக்ஷனை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சண்முகம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவுடைய ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 17-18% இருக்கும், திமுகவுக்கு 20-23%. ஸோ இவங்க 2 பேரும் தனித்தனியாக இனிமேல் எலெக்ஷனில் போட்டியிடும்போது இந்த பக்கம் ஒரு 20, அதுக்கு மேலே பெருசாக வரப்போகிறது கிடையாது, இந்த பக்கமும் ஒரு 18. ஸோ 2 பேரும்
அவங்கவுங்க ஓட்டை பிரிச்சுக்கிறாங்களே தவிர இவங்க 2 பேராலையுமே இனிமேல் ஆட்சியை அமைக்க முடியாது. ரொம்ப சாலிடாக தாவேக்காவே மீண்டும் மீண்டும் ஆட்சியில் இருக்க போது எல்லா எலெக்ஷன்லையும் அவங்களே ஜெயிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்துலேயே 35% ஓட்டு அப்படின்னும் போது இன்னும் அடுத்தடுத்து அவருடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பிரச்சனையாக மாறும். அப்படின்றதுனால இனிமேல் தனித்தனியாக நிற்க வேண்டாம், நாம் 2 பேரும் இணைஞ்சு ஒரே கட்சியாக இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவை விரைவில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அப்படி தானே எலெக்ஷன் டைமில் அப்படி தானே ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி கூட்டணி வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து ஒரே கட்சியாக செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா. அப்படி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி எலெக்ஷனில் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறதா நம்ம சண்முகம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. 2031 ஒரு வேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணியாக ஆட்சி அமைச்சா கூட 2 கட்சிக்குள்ளேயே ஏதாவது விரிசல் வந்ததுன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஆட்சி கவுந்துரும். அப்படின்றதுனால ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னா, ஒரே கட்சியாக இணைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. அதனால் இனிமேல் அதிமுக அப்படின்ற அந்த 70 வருஷ கட்சியும் 50 வருஷ கட்சியும் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க போகிறதா சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி அமைஞ்சதுன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் நான் திமுககாரன் அதிமுககாரன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, ஒரே மூக்காகாரம் தான். அது என்ன மூக்காகாரன் அப்படின்றது இவங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு பேர் வைக்கும்போது தான் தெரியும். அது இணைஞ்ச திமுகவா இல்லை ஒன்றிணைந்த திமுகவா, அப்படி ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு தானே வர முடியும் இல்லையா? கண்டிப்பாக அதிமுக திமுகன்னு பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, திமுகவும் அதிமுகன்னு பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இணைஞ்சாங்கன்னா திமுகவுடன் வேறு ஏதாவது ஒரு பேரை சேர்த்து வச்சு வருவாங்க. ஆர்எஸ் பாரதி வேற சொன்னார் இல்லையா, அதிமுக என்ன தீண்டத்தகாத கட்சியா, நாங்கள் அவங்களுடன் கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் இல்லையா. நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, அவங்க தீண்டத்தகாத கட்சியும் கிடையாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் திமுகவும் அதிமுகவையும் தீண்டத்தகாத ஒரு கட்சியாக 2 பேரையும் சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஒதுக்கி வச்சுருவாங்க. அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்களே தவிர திமுக தனியாக தீண்டத்தகாத கட்சி கிடையாது, அதிமுக தனியாக தீண்டத்தகாத கட்சி கிடையாது. 2 பேரும் சேரும்போது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தீண்டத்தகாத கட்சியாக மாறும். ஆனால் இவங்க 2 பேரும் சேரும்போது அந்த திராவிடத்தை மட்டும் கண்டிப்பாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. திராவிடம் அப்படின்றத உடையாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் நாங்கள் இணைஞ்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சொந்த வெறுப்புக்காகலாம் இல்லை, எங்களுக்கு திராவிடத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லிட்டு வரட்டும், பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு. தாவேக்காவுடைய அடிமட்ட தொண்டர்கள், தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு ரொம்ப உணர்ந்தே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியாமல் தான் இந்த ஸ்கூல்லலாம் போய் சிஎம் அவர்களுடைய ஃபோட்டோவை மாட்டுறது, கிளாஸுக்கு நடுவுலையே போய் பசங்கக்கிட்ட பேசுகிறது, அப்புறம் ஸ்கூல் வளாகத்திலேயே தாவேக்கா கொடியை குத்துறது அப்படின்னு என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல், அது முக்கியமான நிர்வாகிகளுடைய ஆலோசனை இல்லாமலும் செய்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது. முக்கியமான நிர்வாகிகள், தாவேக்காவுடைய நிர்வாகிகள்லாம் அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் எப்படி இதெல்லாம் செய்யணும், எப்படி ஏதாவது செய்கிறதா இருந்தால் முதல்ல எங்களை கேளுங்க, எங்களுடைய அனுமதியை பெற்ற பிறகு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு தாவேக்காவுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் கேட்டுட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் கட்சிக்கு தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கி கொடுப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மீடியாவை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா மீடியா இப்போ தாவேக்கா அரசை திமுக அரசு மாதிரி இல்லை அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது செயல் நடக்கும்போது நீங்களும் திமுக மாதிரி தானே செய்கிறீங்க, அவங்க பண்ணுறதை தானே நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னு அவங்கள விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவேக்காக்குன்னு ஒரு தனியாக ஒரு கொள்கை இருக்குது, தாவேக்கா அரசு ஒரு மாற்றத்துக்கான வந்த அரசு, நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா திமுக மாதிரி தானே உங்களையும் காட்டிப்பீங்க, அதனால் அதையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்ற அந்த விமர்சனம் வருது பாருங்கள், அது ரொம்ப ஆரோக்கியமான விமர்சனம். அதனால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் திமுக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் மீடியா விமர்சனம் பண்ணியிருப்பாங்களா? பள்ளிக்கூடங்களில் ஸ்டாலினுடைய ஃபோட்டோவோ இல்லைனா திமுகவுடைய கொடியையோ நாட்டியிருந்தாங்கன்னா அதை பற்றிலாம் பெருசாக பேசியிருப்பாங்களா இந்த மீடியா? அதை பற்றியெல்லாம் இப்போ மீடியா கவனம் எடுத்து இதையெல்லாம் அவங்களுடைய செய்தியாக போடும்போது தாவேக்கா அரசை ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. இப்போ தான் உண்மையிலேயே மீடியா, அதான் இந்த 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மீடியாவை, அந்த தூண் ஒழுங்காக ஸ்ட்ராங்காக நிற்கிது. பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறது அது நம்ம ஸ்டேட்டுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழக அரசு ஆரோக்கியமான ஆட்சியை கொடுக்கறதுக்கும் வழிவகுக்கும். இந்த வீடியோவில் நான் பேசிய அந்த கருத்துக்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அனஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.